ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நாங்கள் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொங்கல் பானையை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி கொதிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அதில் நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால் லைட்டாக பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அது லைட்டாக இந்த அளவு பொங்குனதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிறு எடுத்து அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாசிப்பயிறு சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அதை கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கணும். இந்த பாசிப்பயிறு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெல்லம் இந்த அளவு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது நல்லா உப்பி இந்த அளவு ஆனதுக்கு அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த பாசிப்பயிறு இந்த அளவு நல்லா ஹாஃப் குக் ஆகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அரிசிலாம் பொதுவாகவே உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால அதை நம்ம லைட்டாக இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது கூடவே அந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை நம்ம இடிச்சிட்டு ஆட் பண்ணதுக்கே இது இந்த அளவு ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 1/2 hour ஆகியிருக்கு. இப்போ 1/2 hourக்கு அப்புறம் அது இந்தளவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சுருந்த வெல்லத்தை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வெள்ளைப்பாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ரைஸ் ஃபுல்லாக அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த நட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இப்போ நம்ம அது கூட நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் திருவி வச்சுருந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காவே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு
அது நல்லா உருகட்டும். அது நல்லா உருகுனதுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். அதுவும் ஹெல்த்தியான ரைஸில் பண்ண சக்கரை பொங்கல். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த ரைஸில் சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.